Hello friends, welcome to our channel Buds to Beauty. நம்ம சேனலுக்கு உங்க எல்லாரையும் நான் ரொம்ப வரவேற்கிறேன். So first நம்ம சேனல்ல நிறைய பியூட்டி டிப்ஸ்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். அதனால நம்ம சேனல்ல நிறைய பயனுள்ள தகவல் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல ஒரு பெல் ஐகான் இருக்கு. அதை கிளிக் பண்ணீங்கன்னா நம்மளோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். So வாங்க வீடியோக்குள்ள போலாம். மருதாணி பிடிக்காத பெண்களே கிடையாது. எல்லாருக்கும் சின்னதுலேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே மருதாணி ரொம்ப பிடிக்கும். அதுவும் கல்யாணம் போடுற மருதாணி, திருமண விசேஷம் எதுக்காக இருந்தாலும் இன்றைக்கி நம்ம முக்கியத்துவம் கொடுத்து மெஹந்தி மருதாணி போட்ட காலம் போய் இப்போ மெஹந்தி போட ஆரம்பிச்சிட்டோம். யூஸ்வலாக இப்போ நான் சொல்ல போகிற குறிப்பு மெஹந்தி மருதாணி போடுறது, அரைச்சி போடுறோம் இல்லையா, அது ரெண்டுக்கும் காமனான குறிப்பு தான். ஸோ அது நல்லா செவக்கிறதுக்கு என்னென்ன செய்யலாம், இது எல்லாரோடைய கனவும் இருக்கும். மருதாணி போட்டால் காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா கை நல்லா சிகப்பாக இருக்கணும், ரோஜாப்பூ கலரில் இருக்கணும், எல்லாருமே ஆசைப்படுவோம். ஸோ வாங்க பார்ப்போம். முதல்ல என்ன பண்ணணும்னா, மருதாணி போடுறதுக்கு முன்னாடி மெஹந்திக்கும் ஓகே, நார்மல் மருதாணிக்கும் ஓகே, நல்லா லெமனை வச்சு கையில் ரப் பண்ணிடுங்க. நல்லா ரப் பண்ணதுக்கப்புறம் அந்த லெமன் ஜூஸ் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் மருதாணி போடுங்க. இப்போ மருதாணி இலை இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு மருதாணி கையில் கலர் நல்லா ரெட் கலரில் பிடிக்கும். அதே போல் இப்போ இலை மருதாணி நீங்கள் அரைக்கிறப்போ என்ன செய்யணும்னா, ஒரு சின்ன துண்டு அளவு புளி, ஒரு சின்ன பீஸ் அளவு எடுத்து வச்சு அரைச்சி அதுக்கு போட்டிங்கன்னா கையில் மருதாணி கலர் நல்லா ரெட் கலரில் சிவக்கும். இப்போ நல்லா கோன்லாம் போட்டதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணால், காலைல எழுந்திரிச்சு ஒரு 3-4 கிராம்பை எடுத்து சுடுதண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டு அந்த ஆவியை நீங்கள் மருதாணியில் எப்படி காமிச்சிங்கன்னா, அந்த உங்களுக்கு போட்டிருக்க மருதாணியில் பிடிச்சிச்சின்னா நல்லா கலர் ப்ரௌன் கலரில் மாறாமல் கருகாமல் நல்லா உங்களுக்கு ரெட் கலரில் இருக்கும். சில மருதாணி பார்த்தா கருத்து போயிடும். ஸோ நீங்கள் கிராம்பு தண்ணியில் அளவு கம்மியாக இருக்கப்பே காமிக்கணும். கேண்டில் லைட்டில் அதே மாதிரி கையை காமிச்சாலும் உங்களுக்கு கலர் நல்லா பிடிக்கும். இந்த கிராம்பு வாட்டரில் காமிக்கிறது எப்படின்னா, நீங்கள் ரொம்ப மருதாணி சவந்திருக்க மருதாணியை போய் இந்த கிராம்பு வாட்டரில் காமிச்சிங்கன்னா மேலும் கருப்பாயிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு மருதாணி நல்லா ரெட் கலரில் பிடிக்கும். தேங்க்யூ.